ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மதுரை மாவட்டத்தில் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்க சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் இந்த சோழவந்தான். அதாவது மதுரையிலேருந்து பைக் இல்லை காரில் வந்தால் 30 to 40 நிமிஷத்தில் சோழவந்தான் ரீச் பண்ணிடலாம். மதுரை டு திண்டுக்கல் ரயில்வே லைனில் இந்த ஸ்டேஷன் முக்கியமான ஸ்டாப்பாக இருக்குது. மதுரையிலேருந்து திண்டுக்கல், கரூர், திருச்சி போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் சோழவந்தான் ஸ்டேஷனை கடந்து போகும். நீங்கள் இதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் இந்த சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ரூரல் ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருந்துச்சு. பேசஞ்சர்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷன் நிறைய புதுசாக மேம்பாட்டு பணிகள் செஞ்சுருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு 9.86 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. சரி, ஏன் இந்த ஸ்டேஷன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, சோழவந்தான் டவுன், அதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு பயன்படுற ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். மதுரை மாதிரி பெரிய நகரங்களுக்கு போக டெய்லியே ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி பலரும் இந்த ஸ்டேஷனை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் என்னென்ன மேம்பாட்டு வேலைகள் பண்ணியிருக்காங்கன்னா, இது பேசஞ்சர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகணுன்னா படி ஏறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்காக ஸ்டேஷனில் 2 லிஃப்ட் அமைச்சிருக்காங்க. லிஃப்ட் மூலமாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் போய் அங்கேருந்து மற்ற பிளாட்ஃபார்முக்கு ஈஸியாக போகலாம். 2வது, பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கும் என்கொயரி கேட்குறதுக்கும் ஸ்டேஷனில் ஒரு புது டிக்கெட் கவுண்டர் பில்டிங் அமைச்சிருக்காங்க. 3வது, பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்க வெயிட்டிங் ஹால் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4வது, ட்ரெயின் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஈஸியாக இருக்க பிளாட்ஃபார்மோட உயரத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, ஸ்டேஷனுக்கு வர ரோடை இம்ப்ரூவ் பண்ணி மேம்படுத்தியிருக்காங்க. அதனால் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் பேசஞ்சர்ஸ் ஈஸியாக ஸ்டேஷனுக்கு வர முடியும். இது போக பைசைக்கிள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன் பாதுகாப்புக்காக ஸ்டேஷனை சுற்றி காம்பவுண்ட் வாலும் கட்டியிருக்காங்க. இது போக சில புது வசதிகளும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மெயின் என்ட்ரன்ஸில் க்ரௌடை குறைக்க ஸ்டேஷனுக்கு ஒரு செகண்ட் என்ட்ரன்ஸ் கேட் உருவாக்கியிருக்காங்க. 2வது, பேசஞ்சர்ஸ்க்கு டைரக்ஷன் ஈஸியாக தெரிஞ்சுக்க 48 சைன் போர்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 3வது, ட்ரெயின் டீட்டெயில்ஸ் காட்ட 7 டிஸ்பிளே ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் டைமை காட்ட 2 GPS கிளாக் அமைச்சிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ண ஸ்டேஷனில் ஸ்பீக்கர் சிஸ்டம் அமைச்சிருக்காங்க. ஆனால் லோக்கல் பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்குது. சோழவந்தான் ஸ்டேஷனில் சில முக்கியமான ட்ரெயின்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான். முன்னாடி மீட்டர் காஜ் ரயில்வே லைன்லாம் இருந்த காலத்தில் சில ட்ரெயின்ஸ் இங்கே நிற்கும். என்ன ட்ரெயின்ஸ்லாம் அப்படின்னா, பொதிகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ், செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயின்ஸ்லாம் இந்த ஸ்டேஷனில் நிற்கும். ஆனால் ப்ராட் கேஜாக மாற்றின பிறகு, அதாவது நல்ல மாடர்னாக ப்ராட் ட்ராக் ஆன பிறகு இப்போ இந்த ட்ரெயின்ஸ் சோழவந்தான் ஸ்டேஷனில் நிற்கிறது கிடையாது. இந்த ட்ரெயின்ஸ் சோழவந்தானில் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தா மாதிரி இடத்துக்கு போகிற லோக்கல் மக்களுக்கு ட்ராவல் டைம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ரோட் டிராஃபிக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக ரெகுலர் பேசஞ்சர்ஸ் இன்னொரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. திருச்சி ஜங்ஷன் அப்புறம் விருதுநகர் ஜங்ஷனுக்கு இடையில MEMU ட்ரெயின் சர்வீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். இந்த MEMU அப்படின்றது ஷார்ட் டிஸ்டன்ஸில் அடிக்கடி ஓடுற எலக்ட்ரிக் லோக்கல் ட்ரெயின். இந்த சர்வீஸை ரெகுலராக ரன் பண்ணால் ஃப்யூச்சரில் மதுரை பக்கத்தில் வர இருக்கிற எய்ம்ஸ்க்கு வர மக்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அந்த பகுதியில் நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. அதனால விவசாயிகள் உரம், விதைகள் இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு ஆப்போசிட் சைடு அடிக்கடி போக வேண்டியதாக இருக்குது. அதனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில் பாதைக்கு கீழே அண்டர் பாஸ் இல்லை சப்வே அமைக்கணும் அப்படின்றதான் அடுத்த கோரிக்கை. மொத்தத்தில் இந்த புதுசாக பண்ணி இருக்கிற மேம்பாட்டு பணிகள் சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிறைய மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னும் சில ட்ரெயின்ஸ் நிற்கிறதுக்கும் அண்டர் பாஸ் அமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வசதிகள் வேணும்னு அங்கே உள்ள லோக்கல்ஸ் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறுச்சுன்னா சோழவந்தான் அப்புறம் அதை சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு இந்த ஸ்டேஷன் இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.